ஸோ நீங்க எப்படி கத்துக்க ஆரம்பிச்சீங்க? நீங்க உங்க ஸ்டார்ட்டிங் பீரியட் எப்படி இருந்துச்சு? நியாயமான கொஸ்டின். இப்போ எனக்கு சிம்பிள்ங்க. நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். எடுத்துட்டு போய் எங்கேயோ போடணும். என் காசை எங்கேயோ சேர்த்து வைக்கணும்னு யோசிச்சேன். யோசிக்கும்போது எனக்கு பெருசா எதுவும் தெரியல. எங்க அப்பா, என் ஃபேமிலி எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் போவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல சேர்க்க முடியும்ன்ட்டு ஏதோ தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க போன உடனே என்எஸ்சி அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாங்க. என்எஸ்சினா நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட்டோ ஏதோ ஒண்ணு. ஓகே. அது டாக்ஸ் சேவிங்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது இன்கம் டாக்ஸ்னு ஒரு விஷயம் வர ஆரம்பிக்கும். மாசம் மாசம் டாக்ஸ் கட்டு இவ்வளோ ஒரு ஒரு ரூ. 1000 ரூ. 500 கட்டுன்னு சொல்லும்போது அதுவே நம்மளுக்கு கோவமா தான் இருக்கும். என்னடா இது நான் சம்பாதிக்கிறதுல கவர்மெண்ட் வாங்கிடுதுன்ட்டு. அப்போ அதுக்கு டாக்ஸ் சேவிங்க்கு இந்த என்எஸ்சில போட்டா உங்களால சேர்க்க முடியும்னாங்கன்னு சொல்லிட்டு அதுல எடுத்துட்டு போய் போட ஆரம்பிச்சேன். ஸோ பேசிக்கா இங்க இருந்தா எனக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போய் அதுல போடுவோம். ஒரு 5 வருஷம் லாக்இன் இருக்கும். அதை எடுத்துட்டு போய் நான் டாக்ஸ் சேவிங் காட்டி பொழைச்சி பண்ற மாதிரி. இப்போ மறுபடியும் இன்னும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த டாக்ஸ் சேவிங்லேயே ஒரு சூப்பரான ஐட்டம் இருக்கு. இஎல்எஸ்எஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இஎல்எஸ்எஸ்னா என்னன்னு போய் தேடும் போது அது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு. ஏன் நல்ல விஷயம் அப்படின்னா இது 7% கொடுக்கும்னா அது 12, 15 வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அப்ப அது ஒரு நல்லா இருக்கே. அதே மாதிரி லாக்இனும் 3 வருஷம் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இல்ல ஸ்டாக்னா என்னன்றதை யோசிக்கிறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படியாவது போயிடணும்னு நான் அப்போ ஒரு எனக்கு யோசனை. ஆனா அப்போ இப்ப இருக்க மாதிரி இன்டர்நெட்டோ வீடியோஸோ எதுவும் கிடையாது. இது ஒரு 2015, 16 டைம்ல சொல்றேன். இன்டர்நெட்லாம் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பெனிட்ரேஷன் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ரைட்டா? எனக்கு அப்போ ஜீரோ தான் ஒரு கம்பெனி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஸ்டாக்கை ஒரு புரோக்கர் கிட்ட வாங்கணும் எதுவுமே தெரியாது. நான் போறேன் கூகுள்ல அடிக்கிறேன், ஹவு டு பை ஸ்டாக்னு அடிக்கிறேன். அடிச்சா ஏதோ ஒன்று வருது. ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபோன் பண்றேன். ஒரு கம்பெனி ஃபோன் பண்ணி எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எனக்கு ஸ்டாக் வாங்கணும்னு சொல்றேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே வாங்கி வித்து ஏதோ பண்ணிட்டு இருக்கு. சும்மா விளையாட்டா பண்ணுவோம்ல. ஸ்டார்டிங்ல எதுவுமே தெரியாது நமக்கு. நம்ம ரேண்டமா ஏதோ பண்ணுவோம். ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி 210 ரூபா போன உடனே விற்கிறது, 200 ரூபாய்க்கு வாங்கி 250 போன உடனே விற்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்னதா பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா இந்த 10 ரூபா 50 ரூபா லாபம் பண்றேன்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நான் சார்ஜ் மட்டுமே நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். கமிஷன் இருந்திருக்கும். அந்த காலத்துல 2%, 1% நீ ட்ரேட் பண்ற வேலைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நெட் நான் நெகட்டிவ் தான் இருந்திருக்கேன்.